தினத்தையொட்டி ஆளுநர் ரவி வழங்கிய தேநீர் விருந்தை திமுக கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தன. அதே நேரத்தில் அதிமுக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தேநீர் விருந்தில் பங்கேற்றன. நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் ரவி அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்தளித்தார். தமிழ்நாட்டின் நலன்களுக்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதாக கூறி முதலமைச்சர் ஸ்டாலின் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்தார். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளும் தேநீர் விருந்தை புறக்கணித்த சூழலில் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தேநீர் விருந்தில் பங்கேற்றன. அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை, எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், பாண்டியன் ஆகியோர் பங்கேற்றனர். பாஜக சார்பில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேமுதிக சார்பில் விஜயபிரபாகரன் தேநீர் விருந்தில் பங்கேற்றார். பாமக அன்புமணி தரப்பில் எம்எல்ஏக்கள் சிவக்குமார், சதாசிவம், வெங்கடேசன் ஆகியோர் பங்கேற்றனர். தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் பங்கேற்றார். தமிழ்நாடு அரசு தரப்பில் தலைமை செயலாளர் முருகானந்தம், டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் சென்னை காவல் ஆணையர் அருண் ஆகியோரும் ஆளுநரின் தேநீர் விருந்தில் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.